Hey guys, welcome to channel Kuttu Couple. Hey guys. After a long time. Yes. After a long time. நாங்களும் vlog பண்ணோம் இவதாங்க வரவே மாட்றா. எல்லா வீக்கும் ஒரு vlog பண்ணலாம்னு vlog பண்ணலாம்னு யோசிப்போம். ஆனா அதுக்கு டைம் செட் ஆக மாட்டேது. ஸோ இன்னைக்கு வந்து என்ன vlogனு பாத்தீங்கன்னா குட்டுக்கு வந்து ஒரு மூஞ்சில டிங்கரிங் வரலாம் கொஞ்சம் பார்க்க போறோம். டிங்கரிங் ஆக்சுவலி அவ ஆல்ரெடி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கா. ஷான்ஸ் ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக். ஷான்ஸ் ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் ஹொசூர்ல இருக்கிற அந்த கிளினிக்ல நான் ஆக்னி ஸ்கார்ஸ்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன். அதோட ஃபர்ஸ்ட் செஷன் ஒரு 1 month முன்னாடி பண்ணேன், கெமிக்கல் பீலிங். அதோட செகண்ட் செஷனுக்கு தான் இன்னைக்கு போயிட்டு இருக்கோம். எஸ், செகண்ட் செஷன் போறோம். அது ஆக்சுவலி வந்து கெமிக்கல் பீலிங், அவளோட அந்த ஸ்கார்ஸ் ஃபேஸ்ல இருக்கிறது ரிமூவ் பண்றதுக்காக அதுதான் சஜஸ்ட் பண்ணாங்க டாக்டர் சாந்தினி. ஸோ அங்கே போய் நம்ம என்ன பண்ண போறோன்றது தான் இன்னைக்கு vlog. இங்கேருந்து நாங்கள் ஒசூர் வரைக்கும், அது 2 இடத்துல இருக்கு ஷான்ஸ் ஸ்கின் ஹேர் கிளினிக். ஆக்சுவலி நான் போகும்போது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சென்னையில இருக்கு, ஒசூர்லயும் இருக்கு. எஸ், நாங்கள் போகிறது ஒசூர், ஏன்னா அதுதான் கொஞ்சம் கிட்ட. லெட்ஸ் கோ. குட்டு அவனோட ஃபேவரட் டிஷர்ட் எல்லாம் வாங்கியிருக்கான். நான் தான் வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு பர்த்டே கிஃப்டா. ஒரு 10 டிஷர்ட் எடுத்திருக்கான். இது வந்து நம்மளோட பர்த்டே மந்த். ஸோ வந்து எப்படி பூமால எடுத்தேன். ஆனா என்னோட எனக்கு இன்னொரு டிஷர்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. எடுத்து பார்த்தா 5000 ரூபா போட்டுரு. போடா எங்க உங்காங்கோ அப்படின்னு சொல்லிட்டு இதே வாங்கிட்டு. ஆமா, இந்த மாதிரி 10 டிஷர்ட் வாங்கியிருக்கான் பியூமா ஷோரூம்ல இருந்து. ஜாலியா இருக்கா, என்ஜாய் பண்ணா கலர்க்கிறான். நான் தான் பாவம். 10 டிஷர்ட்டா? ஆமா, புரியலையே. 8 10 தான், 8 + 2. அதனால நாங்க கட் பண்ணிட்டு இப்ப திரும்பி கண்டினியூ பண்றோம். குட்டோட பர்த்டே மந்த் இது 18 ஜூலை வந்து இவனோட பர்த்டே. இந்த பொண்ணும் போட்டிருக்கா. அவதான் இவனோட இன்ஸ்பிரேஷன். நாங்க நடந்து போறது எங்க அபார்ட்மெண்ட் பேஸ்மெண்ட். இங்க எல்லாம் மழை பெய்ஞ்சு இருந்துச்சு, அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருக்கு. ஸோ இப்போ போய் நாங்கள் எங்களோட ஆஸ்ட்ரி போய் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஐயோ சரி, அவன் போய் அவனோட வேலை ஸ்டார்ட் பண்ண போகிறான். பாய், அப்புறமா சந்திப்போம். சக்கடா என்ன பண்ணாலும் இந்த டைமிங் மட்டும் குறையவே மாட்டேங்குது. சரி, எப்போ பார்த்தாலும் இந்த 1 மணி நேரமா காமிச்சுன்னு கிளம்பும்போது 1.5 மணி நேரம் காமிச்சது. ஆமா, 1 hour 22 minutes காமிச்சது. இப்போ 1 hour காமிக்கிறது. 22 minutes கிராஸ் ஆகிருக்கும் லைஃப்ல. டிரைவ் பண்ணது இந்த 22 minutes 22 hours மாதிரி இருந்துச்சு. கொலை பண்ணிடுவேன். 2 seconds வந்து இருக்குன்னு சொல்லணும்னா பைத்தக்காரனே. ஆமா, கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. 2 minutes 2 seconds. ஆமா, இந்த உன் கூட இருக்கிற டைம் எல்லாம் சீக்கிரமா போற மாதிரியே இருக்கு குட்டு. எனக்கு அந்த மாதிரி சொல்லணும். அதான் அவன் சொல்லுவாங்க, ஜெயில இருக்க கைதிக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம். இங்க பாருங்க, இதுதான் இந்த ரூட். ரொம்ப சாந்தமா, டிராபிக்கே இல்லாம என்னோட குட்டு 40 kmph தான் ஓட்டிட்டு இருக்கான்னு ஃபீல் ஆகுது. அப்படி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கோம். 50ல தாண்டி போறேன். முன்னாடி எல்லாம் வண்டி இருந்தா 50ல தாண்டி போக முடியும். 100ல அடி போக முடியும். அப்படிதான், இல்லன்னா மட்டும் இவங்க 100ல போயிடுவாங்க. 100ல போனா 108ல போகணும். பரவாயில்லையா? சோ எஸ், ஆனா இங்க போய் இந்த 1 hour டிராவலுக்கு இது வர்த். பிகாஸ் ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்கு அப்புறமே என்னோட ஆபீஸ்ல ஸ்கின்ல க்ளோ தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே எனக்கு ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷன். இந்த டாக்டர் சாந்தினி வந்து பாத்தீங்கன்னா சீரியஸ்லி செம ஃப்ரெண்ட்லி. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்ரோச்சபிள். எஸ், ரொம்ப கேர் எடுத்து பார்த்துப்பாங்க ஆக்சுவலி. ஆமா, எங்க அவங்களோட இப்போ அவங்க ஆக்சுவலி சென்னையில தான் இருப்பாங்க. லாஸ்ட் டைம் எங்கக்காக she came down to ஹொசூர் பிரான்ச். இப்போ ஐ திங்க் இன்னைக்கு அவங்களோட ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட் டாக்டர் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னோட ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு. இன்னைக்கு என்ன பீல் பண்ணுவாங்க தெரியாது. ஃபர்ஸ்ட் செஷன்ல எல்லோ பீல்னு ஒரு பீல் யூஸ் பண்ணாங்க. ஸோ அதோட டவுன் டைம் வந்து 1 week இருந்துச்சு அந்த ஸ்கின் பீலிங்னால. இன்னைக்கு போய் பார்க்கலாம். என்னோட ஆஃபீஸ்ல ஆல்ரெடி க்ளோ தெரியுதுன்னு சொன்னாங்க. சரி, பரவாயில்ல, நம்ம இந்த 5 செஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கு ஸ்கின் பார்க்கலாம்னு நினைச்சிட்டேன். அதுக்கு போயிட்டு இருக்கோம். 1 hour ஆனாலும் இட் வில் பி வர்த் இட். ஒழுங்கா நெக்ஸ்ட் வீக் தான் போலான்னு இருக்கும். ஆனா நெக்ஸ்ட் வீக் பண்ணா என் பர்த்டே வந்துடுமா, அந்த பர்த்டேல என்னோட ஃபேஸ் ஃபுல்லா பீல் ஆயிடுமா, அப்புறமா பார்க்க நல்லா இருக்க மாட்டேன்னா. அதனால இப்பவே முடிச்சிட்டோம்னா இந்த வீக்லயே பீலிங் நடக்கும். அவனோட பர்த்டேக்கு நானே இருப்பேன். அப்ப இப்ப அசிங்கமா இருக்குன்னு ஒத்துக்கிறியா? இப்போ நல்லா இருப்பேன், அப்போ நல்லா இருப்பேன். ஃபைனலா வந்தோம்.
பஃப்பு என்னடி ட்ரெஸ்ஸில் பஃப் வேண்டியிருக்கு பஃப். எஸ் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். வெயிட்டிங் ஃபார் த டாக்டர். அவங்க ஆல்ரெடி இவங்க வந்து இது எல்லா ட்ரீட்மெண்ட்ஸும் பண்ணாங்க. தீஸ் ஆர் த ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் acne scar treatments, pigmentation treatment, hair related, hair transplantation, hair loss, hair baldness, அப்புறமா லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ், botox, அப்புறமா ஏதோ சரி போன மேக்கப் இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ஆல் தீஸ் ஆர் டன் ஹியர். நான் வந்து acne scar treatment. ஆமாம், ஆக்னி ஸ்காருக்கு தான் வந்திருக்கோம். வெயிட்டிங் ஃபார் த டாக்டர். அவங்க இன்னொரு பேஷண்ட் பார்த்துட்ருக்காங்க. நான் கொண்டா மைக்ரோ நீட்லிங்னு ஒரு செட்டிங் மாதிரி வருமா இல்லை அது எத்தனை செட்டிங்? மல்டிபிள் செஷன்ஸ் ஆகும். மைக்ரோ நீட்லிங் தான் ஆக்சுவலாக வந்து போர்ஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஓகே. ஃபர்ஸ்ட் 2 செஷன்ஸ் வந்து நம்ம ஸ்கின் ரெஜுனேஷன் டைரக்டாக பண்ணுறத விட கொஞ்சம் ஸ்கின் ரெஜுனேஷன் போர்ஸ் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இட்ஸ் நாட் கோயிங் டு த டீப்பர் லேயர் தானே. ஓகே. ஸோ ஸ்கின் இப்போ போர்ன்றது இப்படி இருக்கும் ஆக்சுவலாக. நம்ம ஸ்கின் ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, கீழே வந்து ஆக்சுவலாக அந்த ஃபைப்ரஸ் பேண்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக, அது வந்து புல் பண்ணிட்டு இருக்கும் அந்த போர் ஆக்னிக்கு கீழே வந்து அந்த இது வந்து. ஸோ அதை வந்து நம்ம நீட்டில் வச்சு அதை பிரேக் பண்ணும்போது அந்த இடத்துல கொலாஜன் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஓகே. So hello guys, so நாங்கள் ஷான் ஸ்கின் அண்ட் ஹெக்லிங் போயிட்டோம். இன்னைக்கு செகண்ட் செஷன் ஆஃப் மை கெமிக்கல் பீல் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஆயிலி லுக் இருக்குல்ல, அது அந்த பீலோட தான். இது ஒரு 4 hours வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி விடணும்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணது டாக்டர் ரூபா. ஸோ லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் செஷன் வந்து டாக்டர் சாந்தினி தான் பண்ணாங்க. அவங்க ஆனால் மெயின்லி சென்னை பிரான்ச்சில் இருப்பாங்க, சம்டைம்ஸ் ஹொசூர் பிரான்ச்சுக்கு வருவாங்க. ஸோ மெயின்லி இந்த ஹொசூர் பிரான்ச் இஸ் ஹேண்டில் பை டாக்டர் ரூபா. ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஃப்ரெண்ட்லி and you can feel free to talk to her with all your concerns. அவங்க அதை நல்லா அட்ரஸ் பண்றாங்க, நல்ல ரீசன்ஸ் கிளியரா சொல்றாங்க, அண்ட் என்ன உங்களுக்கு நல்லதுன்னு எல்லாமே பேசுறாங்க. ஸோ யா, இது என்னோட செகண்ட் செஷன். இந்த வாட்டியும் கொஞ்சம் பீலிங் நடக்கும், ஆனா ஃபர்ஸ்ட் லெவலுக்கு அவ்வளோ பீலிங் நடக்காதுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி ஸ்கின் நல்லா பீல் ஆயிருந்துச்சு, அதனால செகண்ட் டைம் இப்போ பண்ணும்போது கொஞ்சம் மைல்ட் பீலிங் தான் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ எஸ், திஸ் இஸ் மை செகண்ட் செஷன். லெட்ஸ் see how my skin glows. நாங்க வந்து சேர்ந்துட்டோம். இவன் மூஞ்சி பாருங்க, பளபளக்குது. அது கலாட்டா இல்ல. சோ எஸ், ஃபைனலா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்? நீங்க ஆமா, நான் உன்னோட கலர் பத்தல, நான் ஃபுல் ஷைன் அடிக்கிறேன். சோ இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா சாப்பிட போறோம். மறுபடியும் இவளோட டென்டிஸ்ட் கிளிப் போட்டிருக்கால, அவரை போய் டைட்டனிங்க்கு போறோம். ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக வந்து இந்த அம்மாவுக்கு இது பண்ணுறதுலே பணிவிட செய்கிறதுலே நம்மளுக்கு இந்த வீக்கு போயிடும். இதை நான் எப்படி உனக்கு புரிய வைப்பேன்? உனக்கு சேவை செஞ்சு எனக்கு இந்த வீக்கு போச்சு. அதுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணியா? கரெக்டு. இவளுக்கு சேவை பண்ணுறதுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டாங்க. நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. ஸோ ஆமா, சோ நான் டொமேட்டோ ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை இப்ப போய் ஆம்லெட் பண்ண போறேன். டொமேட்டோ ரைஸ் பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ஆல்ரெடி குக்காண்டி பண்ணிட்டு போயிட்டாங்க. இவ போய் ஆம்லெட் மட்டும் தான் பண்ண போறா. தயிர்ல பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆமா, நீ மாடுதானே, கரெக்ட். ஐயோ செருப்பு. ஸோ எஸ், இதோட இந்த vlog முடிச்சுக்கிறோம். ஐஸ்கிரீமும் செஞ்சிருக்கேன். ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கான். ஐஸ்கிரீமும் வாங்கியிருக்கேன். இவன் டயட்ல இருக்கா, அதனால நான் மட்டுமே பாவமா அந்த கேக், லோட்டஸ் பிஸ்கட் கேக் சாப்பிட போறேன். வெறுப்பேத்ரா. சரி, ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த சப்போர்ட். இன்ஸ்டாகிராம்லயும் லவ் யூ ஸோ மச். Thank you. Keep watching our videos and supporting us. See you then. Until then, bye from Mahesh. Bye from Aisha. Bye.